அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 2012ஆம் ஆண்டில் குழந்தைகளை பாலியல் கொடுமைகளிலிருந்து, பாலியல் அத்துமீறல்களிலிருந்து, பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கான போஸ்கோ சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இன்றைக்கு 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கிறது. இதனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன விதமான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது, என்ன விதமான பாதுகாப்பு இன்னும் கிடைக்க வேண்டி இருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம். இப்போது நட்சத்திரா என்கிற தன்னார்வ அமைப்பை நடத்தி வரக்கூடிய, குறிப்பாக இந்த குழந்தைகளின் பாதுகாப்புக்காக, இந்த விக்டிம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷெரீன் நம்மோடு நேரலில் இணைகிறார். வணக்கம். இந்த சட்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல இந்த சட்டத்துடைய அம்சங்கள் பற்றி சின்னதா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இது எப்படி நடைமுறையில எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு, அதுல இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், அதை பத்தி சொல்லலாம். இந்த சட்டத்தை பற்றி சொல்லணும்னா, the salient features, அந்த சட்டத்தோட நேச்சர், அந்த why it is different from IPC. 2012க்கு முன்னாடி எப்படின்னா, ஒரு ரேப் கேஸ், ஒரு குழந்தைன்னோ ஒரு விமனோ பார்க்க அந்த ஒரு வித்தியாசம், அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லை. ஆனால் 2012க்கு அப்புறம் பார்த்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் இப்போவும் அந்த ஒரு குவேரி இருக்கு. நம்ம மீடியாலலாம் ஒரு இது எப்படின்னா, கோர்ட்டு ஃபுல்லாக ஆள் இருக்கும், குழந்தை எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி விசாரிக்கணும், மீடியா குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ணும், தொத்தி என்ன ஸ்டோரின்னு கேட்கும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. பாக்ஸோ சட்டம் இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்ட் இஃப் இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்லி. திஸ் பர்டிகுலர் ஆக்ட் எப்படின்னா, ஒரு குழந்தைய ரிப்போர்ட் பண்ணுறதுல இட் ஹெல்ப்ஸ் இன் ரிப்போர்ட்டிங். இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்துச்சுன்னா சார், ரிப்போர்ட்டிங் ஆஃப் அ க்ரைம், இந்த மாதிரி எனக்கு நடந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை தயங்கும். ஆனால் இப்போ பார்த்தா, ஒரு ரீசெண்ட் ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தா, சில்ட்ரன் கம் ஃபார்வர்ட். ஏன்னு பார்த்தா, த பியூட்டி ஆஃப் பாக்ஸோ ஆக்ட். ஸ்கூல்ஸில் நம்மளோட துளிர் மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுறேன்னா, தி கோ டு ஸ்கூல்ஸ், பாக்ஸோ ஆக்ட் என்ன, இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, அன்யூனிஃபார்மில் மஃப்தியில் ஒரு ஆண்டி வந்து உங்ககிட்ட விசாரிக்கும், இதை பற்றி நீங்கள் சொல்லலாம் வெளியில், இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கிட்ட பேசலாம், இல்லை சைல்ட் லைன் கிட்ட பேசலாம், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு ஒரு அறிவு இருக்கு. இப்போ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் பாக்ஸோ ஆக்ட். அண்ட் பாக்ஸோ ஆக்ட் கிவ்ஸ் ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, தட் இட்ஸ் அ ஒன் மேஜர் ஃபேக்டர். ஒரு குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ணாமல், அந்த குழந்தையோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணாமல், அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணாமல், ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கிறதுன்னு மீடியாவுக்கு தெரியலாம் த்ரூ பாக்ஸ். அண்ட் த பாக்ஸோ ஆக்ட் டஸ் ஹெல்ப் டு கிரியேட் அன் அவேர்னஸ். அட் த சேம் டைம், பாக்ஸோ ஆக்ட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் ஸ்பீடி ட்ரையல். எப்படின்னா, 1 இயர்க்குள்ளே இது முடிக்கணும், ஒரு கேஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்குள்ளே முடிக்கணும். த சைல்ட் ஷுட் பி சேஃப். ஒரு குழந்தைய 10 பேர் முன்னாடி விசாரிக்கக்கூடாது, குழந்தை கோர்ட்டில் வந்து ஈவன் ஒரு டிஃபென்ஸ் லாயர் கூட தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவான ஒரு ஆக்ட் இஸ் பாக்ஸோ ஆக்ட். இட் சப்போர்ட்ஸ் த சைல்ட். ஆமாம், இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறத பற்றி அதோட அடிப்படையான விஷயங்களை சொன்னீங்க. அது எப்படி ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பை கொடுக்குது, பாதிக்கப்பட்ட சிறு வயது பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, அவங்க எப்படி பப்ளிக் முன்னாடி தங்களுடைய கௌரவத்தை இழக்காம அவங்க நீதி பெறுவதற்கு அது வழிவகுக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட நீங்க
ஏறக்குறைய ஒரு 50 கேசஸ் இந்த சட்டத்துக்கு கீழே பல இடங்களில் உங்களுடைய அமைப்பு மூலமாக நடத்திட்டு இருக்கீங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில். இப்போ இது நடைமுறையில் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வருஷத்தில் வேகமாக விசாரணை நடத்தி நீதி வாங்கி கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு இந்த சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது. 2012க்கு பிறகு இதை நடைமுறைக்கு வந்த பிறகு எத்தனையோ வழக்குகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கையாண்டுட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேகமாக நீதி கிடைக்குதா பாதிக்கப்பட்டவங்களுக்கு? அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக இல்லை. தட் இஸ் அ ட்ராபேக் இன் அ ஜுடிஷியல் சிஸ்டம். எப்படின்னா ஒரு குழந்தை ரிப்போர்ட் பண்ணுற அந்த நாள்லேருந்து ஒரு வித்தின் 24 hours குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் கலெக்ட் பண்ணி அக்யூஸ்டை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் ஹர் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே முடிக்கணும். மெனி டைம்ஸ் இப்போ ஒரு 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது மெனி டைம்ஸ் ஈவன் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த சப்போர்ட் போலீஸுக்கு கிடைக்காத சில சூழ்நிலையில் இருக்கு. இப்போது 10 போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து பார்த்தா அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாவது இப்போவும் பாக்ஸோ கேசஸ் என்னன்னு புரியாத அதோட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இப்போவும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டேட் போட்டு விடுறது, சம்மன்ஸ் கரெக்டாக போய் சேர மாட்டேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டான ஒரு கேஸில் நான் எந்த கோர்ட்டுன்னு சொல்ல விரும்பலை. ரீசெண்டான ஒரு கேஸில் 4 மாதமாக டேட் போட்டுட்ருக்கு. என்ன மேம் என்ன பிரச்சனைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட கேட்டால் அக்யூஸ் சைடில் லாயர் இல்லை, அது நானே சொல்கிறேன். இஸ் திஸ் சீரியஸ்லி இஸ் திஸ் அன் ஆன்சர் டு a victim or to a victim's family? Accused side la lawyer illana, I think the judicial system should look into it. The PP, the public prosecutor, should seriously look into it. And especially in this particular case, the child is adula ilavasu satta aalosane irukku erkenave free legal aid for the accused, even for the victim. Both parties can use it. For the victim, the public prosecutor is there. Accused side illana, the public prosecutor should make sure that free legal aid is provided to the accused. இங்க அது நடக்கல. அப்போ now இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ட்ரையல் இப்படி அடுத்த மாதம் போச்சு, then I'll have to approach the high court. high courtக்கு போனா again அது லிஸ்ட் ஆகி வரதுக்குள்ள it's a big headache. Because ஒரு கேஸ் இப்போ ஹைகோர்ட்டில் வந்து அது லிஸ்ட் ஆகி வரும்பொழுது மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் there was this case where I had to file for a speedy trial and adding a section. ஹைகோர்ட்டில் என்ன ஆச்சு, எப்போ வந்தாலும் அது ஒரு 190, 200 அந்த மாதிரி நம்பரில் வரும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் பை then the day is over and the case doesn't come up. So it is a regular affair. So இப்போ நம்மளோட Pocso சட்டப்படி 1 year முடிக்கணும், ஆனால் it doesn't happen. There are cases pending in our lower court for years, like from 2013, 2014 I am handling cases which is still pending. And if you look at it, it's like அது அப்படிதான் மேடம், அது ஒரு எப்படியாவது சீக்கிரமாக முடிக்கணும், இது முடிச்சாதான் இந்த குழந்தைக்கு ஒரு ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லைன்னா ஒரு சீஃப் எக்ஸாமினேஷன் வரும்பொழுது அந்த குழந்தை ஷீ இஸ் ஃபோர்ஸ்ட் டு ரீகலெக்ட் த ஹோல் எபிசோட் ஆஃப் ரேப். இஃப் ஷி ஹஸ் பீன் ரேப்ட் ஒரு 3 years முன்னாடி கேஸ், ஒரு 2013 போட்ட கேஸ், 2014 போட்ட கேஸ், if she is expected to come and depose, like she is expected to come and appear before court after 3 years, she gets a summon and for her chief examination and for her cross examination she is forced to recollect. நீ எதுவும் மறக்க கூடாது, 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கணும், இல்லையா இவன் வெளியே போயிடும். So again we are forced as an organization who is assisting the prosecution, I will be forced, or the lawyer who is supporting the child will be forced to help the child to recollect, which is the most humiliating thing. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
ஒரு பக்கம் அது ஸ்பீடி ட்ரையல் அப்படிங்கிற விஷயம் நடக்கல. இது 2-3 விஷயமா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இதில் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் அந்த நடந்ததை நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருது நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராசஸ் பார்த்தா. இன்னொரு விஷயம், இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதோட அடிப்படையான விஷயமா இருந்தாலும், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு, அதாவது லா ஆஃபீஸர்ஸுக்கு, அந்த அரசாங்கத்துக்காக ஆஜராகக்கூடிய அந்த லா ஆஃபீஸர்ஸுக்கு போதுமான சென்சிட்டைசேஷன் இந்த சட்டம் பற்றி இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. உங்களுடைய அனுபவத்தில் எப்படி? Very serious question, sir. There was this particular case. 6 வயசு குழந்தையோட கேஸில் என்னன்னா, I'm sorry to openly tell this, accused என்ன பண்ணியிருக்கு, I mean he's not the accused anymore, he's a convict. He's got convicted. Convict என்ன பண்ணியிருக்கு, he's forced his penis into the child's mouth. So and initially அந்த கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். The police was easier to sensitize. Then the case came to court. After 2 years of waiting, nothing happened. எதுவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு கட்டத்தில் we approached the High Court. High Court ordered for a speedy trial to finish in a period of 3 months. And then we also asked for addition of section 5 and 6 because the child is below 12. Pocso சட்டப்படி எப்படின்னா 12 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் ஒரு அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. அதுக்கு விட்னஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. The child's statement matters. Here the child is giving her statement. Then when a child below 12, if it is a child's cases, it's a rape case and the child is below 12, then automatically it becomes aggravated form. எப்படின்னா 10 to 14 years ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாம். இந்த கேஸில் அதை ஆட் பண்ணியிருக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தெரியாமல் விட்டு போயிடுச்சுன்னு தெரியாது, அது மனப்பூர்வமாக நெக்லெக்ட் பண்ணியிருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. பட் தென் வி ஹேட் டு டூ இட் த்ரூ ஹை கோர்ட். நவ் சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வயசுக்கு கீழே எந்த கேஸ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்லி அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆக்கிட்டு இருக்கு. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹை கோர்ட் ஹெல்ப்ட் அஸ் வித் தட். அண்ட் இட் மேட்டர்ஸ் பிகாஸ் இப்போ செக்ஷன் 3 and 4, தட் இஸ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷன் இருக்கு இந்த ஆக்ட்ல. அந்த செக்ஷன் போடும்பொழுது மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஒரு 10 வருஷம். ஆனால் குழந்தையோட இந்த ஏஜை நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த செக்ஷன் 5, 6 ஆட் பண்ணும்பொழுது அந்த தண்டனையோட பீரியட் இஸ் இன்க்ரீசிங். இட் பிகம்ஸ் 10 is minimum, it can go to even maximum life imprisonment with fine. That is one. So and again இப்போ இங்கே ஒரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன் என்னென்ன சார், பாக்ஸோ ஆக்டில் what I see is easier bail கிடைக்கிற humanitarian groundsல. Yeah, definitely he is also a human being. போய் work கூட இருக்கலாம், we don't know, he has to prove his point. But it is very clearly stated that ஒரு வருஷத்துக்குள்ள பாக்ஸோ ஆக்டோட ட்ரையல் முடிக்கணும், கன்விக்ஷன் இல்லைன்னா அக்யூட்டல். You have to, the judge has to come to a conclusion. When இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடியல, அப்போ like in a period of 1 month or 2 months he is getting bail and he is outside. Every day the child has to witness him. She has to cross his house or he crosses her house. And this goes on. When the High Court provides an accused with bail, it automatically should be the duty of the High Court to check whether in the case mudidha within that period of 1 year mudiriya illaya, they should automatically cancel the bail of the accused.
which is not happening. இல்லை இதில் இன்னும் ஒரு வழி, அதாவது நீங்கள் மனிதாபிமான அடிப்படையிலேயோ இல்லை சட்டபூர்வமான அடிப்படையிலேயோ ஒரு பாலியல் பலாத்கார குற்றவாளிக்கான ஜாமீனை வழங்குகிற உயர்நீதிமன்றம் அந்த ஜாமீனை நிபந்தனையுடன் கூடியதாக, அதாவது அந்த விக்டிமுடைய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய வாழிடத்துக்கு அல்லது வசிப்பிடத்துக்கு அருகில் அவர் வசிக்கக்கூடாது. அதனால தானே உங்களுக்கு அதனால தானே இந்த ட்ராமா இன்னும் நீடிக்குது. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த, அதாவது நீங்க எல்லா உலகம் பூராவும் இருக்கிற கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் விக்டிம் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வழிகளை அந்த நீதித்துறை நீதி பரிபாலனை செய்யக்கூடியவங்க அவங்க வழிகளை சொல்லணும். அப்படி வழிகளை சொல்லும்போது இந்த மாதிரியான வழக்குகள், குறிப்பாக பாஸ்கோ என்பது குழந்தைகளை பாலியல் பலாத்காரத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டமானனால அது மாதிரியான ஒரு சில கேவியற்றோட இந்த உத்தரவை கொடுக்கணும்னு நீங்க அந்த மனுவில் கோர முடியாதா? ஏன்னா உயர்நீதிமன்றத்தை பல தருணங்கள்ல பல வழக்குகள்ல நீங்க அணுகிறீங்க. உயர்நீதிமன்றத்திட்ட இப்படியான நிபந்தனையுடன் நீங்கள் இந்த இதை எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த விஷயத்தை பத்தி நீதிமன்றத்துக்கிட்டையும் ஈவன் பார்லிமெண்ட்ல கூட இதை பத்தி பேசியிருக்கு. பட் அகைன் humanitarian grounds, on humanitarian grounds the accused is an accused, he is not a convict. As long as he is not a convict, he can stay there. That is the recently, sir, it is very sad to say, I met one madam from I don't want to name her. I met she's basically a human rights activist who works for juvenile justice system. When I went to her with this issue saying that the accused, who 3 of them are minors, and I asked her, ma'am, daily இந்த மாதிரி குழந்தை மிரட்டிட்டு இருக்கு ma'am, 6 வயசு குழந்தை daily மிரட்டிட்டு இருக்கு ma'am, it would be great if you could do something because the boys are out on bail. குழந்தைய வீடு மாற்ற சொல்லிடுங்க. It's an easier option because she is a victim. குழந்தைக்கு கஷ்டமா இருக்குன்னா அக்யூஸ்டுக்கு கஷ்டம் எதுவும் இல்லை, குழந்தைக்கு தானே கஷ்டம். அப்படின்னா அவங்கள வீடு மாற்றி போக சொல்லிடுங்க. So this is the kind of answer I got from people who are inside the system. And இந்த attitude மாறணும். First of all, ஒரு victim-ஓட perspective, and the victim what trauma she is going through ன்னு அது first analyze பண்ண முடியணும் நம்ம சிஸ்டத்துக்கு, which is very unfortunate. It should be a collaborated collective effort, which is not happening. It can happen, it should happen. In fact, we will be filing a bill soon on this regard. So it will be a general bill. So this particular topic is a very important point in the bill. நீங்க சொல்றபடி சட்டத்தின் பார்வையில் இந்த பாலியல் பலாத்காரம் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்பது நிரூபணம் ஆகவில்லை என்றாலும், though it is not proved, அந்த பாதிக்கப்பட்ட, நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய பார்வையிலிருந்து, அந்த குழந்தையுடைய பாதுகாப்பு என்கிற பார்வையிலிருந்து அவர்களை விலக்கி இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்தால் தான் அந்த பாதுகாப்பு கிடைக்குது. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு தேசிய அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோ, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோ இதுக்கான தீர்வை நோக்கி இதை நகர்த்த முடியுமா? அதை எப்படி பண்ண போறீங்க? கண்டிப்பாக சார். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் இஸ் யூனிக். இப்போ ஒரு கேஸில் இருக்கிற பிரச்சனை கிடையாது வேறொரு கேஸில் நம்ம சந்திக்க வேண்டியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், like there was this particular case where the girl was raped, ஆனால் டாக்டர்ஸ் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுக்கல குழந்தைக்கு. ஸோ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் மந்த் along with the parent we are going to the hospital checking whether she is pregnant because there is no emergency contraceptive pills given. Keta Satam doesn't allow to give emergency, which is not actually right. A doctor is supposed to give an emergency contraceptive pill. It should be mandatory. Again, in our general pill, we'll be putting that. Then the next question is,
there was one particular case where குழந்தையோட அந்த aborted fetus DNA டெஸ்ட்டுக்கு அப்புறம் காவல் நிலையத்துல they expected the family victim-ஓட family அந்த aborted fetus receive பண்ணி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு. So again that is not fair. No victim or the family will actually want to receive the aborted fetus. அது ஒரு 6 மாசம் முன்னாடி 7 மாசம் முன்னாடி இருக்கிற ஒரு aborted fetus ரிசீவ் பண்ணணும்னு எந்த பேரண்டோ எந்த குழந்தையோ நினைக்க மாட்டாங்க. தேவையில்லாத விஷயம் அது. So these things will be brought into the bill. These are loopholes. Again, நம்மளோட சட்டத்தோட ஒரு again another loophole is this period of bail and cancellation of bail. இதெல்லாம் ஒரு loophole. எப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது சார் the சட்டம் is strong, it's good enough, far better than the IPC, how the IPC handled it. But when we look at it in this angle where the child requires more protection, அது இல்லைங்க. Witness protection அது வேற. Again victim protection கேட்டா as you say அப்படி ஒரு விஷயத்தை பற்றி பாக்ஸோ இல்லை, it's not looked in depth. எப்படின்னு கேட்டால் சார் நம்மளோட section 36 talks about that in Pocso talks about the witness and the victim and the perpetrator, that is accused சந்திக்கவே கூடாது, ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. ஆனால் பார்த்தா அக்யூஸ்டோட வீடு பக்கத்தில் இருக்கும், இங்கே குழந்தையோட வீடு இந்த பக்கம் they like. So there is a contradiction here which is not looked into, which is not dealt with. It should be dealt very seriously. Even in the court, the குழந்தை when she comes to give her statement or when she comes for the chief examination or the cross examination, சட்டம் என்ன சொல்ற, குழந்தையும் அக்யூஸ்ட் பார்க்கவே கூடாதுன்னு சொல்ற. பட் குழந்தைக்கு இவனை பார்க்காம வேற எங்கே போயிருக்கணும் குழந்தை? there's no child friendly environment in the courts here. குழந்தையும் அங்கே தான் இருக்கணும், வேற இந்த கோர்ட் வராந்தது தான் உட்காரணும், அக்யூஸ்டும் அவளை குழந்தைய பார்த்துட்டு என்ன, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேர்ள்ஸ், ஈவன் மேல் சில்ட்ரன் அது. ஸோ அவங்கள பார்த்துட்டு முறைச்சிட்டு அந்த சைடில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் சட்டத்தில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, which each case gives us an insight and we have to work on it. As NGOs, we have to seriously work on it. Like how we say it's very important that police supports a victim. Today we are working on it and very successfully it is happening because like 2 years munadi epina police didn't know what Pocso Act really is. Like for example sir, இப்போ ஒரு கேஸ் வர the child's genitals is manipulated, is hurt, the child is in pain, the police would actually usually 2 years முன்னாடி கேட்டிருக்கோம் எப்படின்னா இங்கே ரேப் நடக்கலையே மேம் எதுக்கு செக்ஷன் 3 போட்டணும். ஆனால் இப்போ தெளிவாக அவங்களுக்கு தெரியும் இல்லை, there's a difference between manipulation and there's a difference between touch. And to touch in the genitals, to manipulate in the genitals, it will definitely suggest section 3 which is rape. அது போலீஸுக்கு இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் we are trying our best. Now it will take time to extend this awareness among police, among public prosecutors, among hospital authorities, among the press, among teachers. இதெல்லாம் டைம் எடுக்கும், but we have to slowly concentrate on it with the help of not just the current law, but with the help of experience, with the help of each and every individual case we handle. Like again sir, Pocso ila oru 17 வயசு குழந்தையோட ஒரு கேஸ் for example sir, she was in love with the boy and she consents for a relationship, she becomes pregnant, but automatically Pocso எப்படின்னா அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ற, பையனை ரிமைண்ட் பண்ற. ஆனால் the girl is pregnant.
இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? And if the girl refuses to go with parents கூட போறதுக்கு தயங்குனா எங்க கொண்டு போய் அந்த குழந்தை வைக்கும்? ஹோம்ல கொண்டு போய் ஜுவனைல் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஹோம்ல கொண்டு போயிடும். அங்கே கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஹோமில் ஒரு இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிற குழந்தைக்கு தேவையான எல்லா கேரும் கிடைக்கலையான்னு கேட்டால் ஆஸ் அ child rights activist I would say perfectly no, because I worked there. So again it becomes more trauma to the child. So Pocso இதெல்லாம் பார்க்கணும். Then it should look more ஒரு 5 years முன்னாடி வந்த சட்டம் அது இனியும் we have to work on it, look into the loopholes, try to identify the issues in it, and we have to amend it again. இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவமனைகள், அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் இந்த வழக்குகளில் எப்படி நடந்திருக்கு, குறிப்பாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள் அவங்களுடைய கருக்கலைப்பு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே Ippodhu.comல விரிவாக எழுதியிருக்கிறோம். இது மாதிரி இது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய, ஒட்டுமொத்த சொசைட்டியுமே இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. இதை இன்னும் பெட்டராக பண்ணால் 5 வருஷம் ஆகிருக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு 100% எதிர்பார்த்தோம்னா ஒரு 40% 50% தான் உங்களுக்கு பலன் இன்னைக்கு பிரயோஜனம் கிடைச்சிருக்கு. அதை இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. அரங்குக்கு வந்து இதை விரிவாக, ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலை பற்றி மட்டும் பேசினா அதுக்கு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே எல்லா அத்தாரிட்டிஸோட கவனத்துக்கு போகும். நிச்சயமாக இது இன்னும் நீதியை நிலைநாட்டக்கூடிய இன்னும் பெட்டரான வேகமாக இன்னும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் நியாயம் செய்யக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும், திருத்தி அமைக்கப்படும் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.